മുത്ത് റസൂലിന്റെ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാത്തു വസ്സലാം അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം. അമ്മാ ബഅദ്. இந்திய எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இந்திய எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாகும், மார்க்கம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், மார்க்கம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? இந்திய எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாகும், மார்க்கம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், மார்க்கம் எங்கள் உயிராகும். இந்த மன்றத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை ஒரு பாட்டின் மூலமாகவே விளக்கிவிட்டோம். இந்தியாவின் வரலாறு. இந்தியா நாம் நினைப்பது போல் ஒரு சாதாரண நாடு அல்ல. மிகப்பெரிய பழமையான பூர்வீகமான ஒரு நாடு இந்தியா. இந்தியாவின் பக்கத்து நாடான இலங்கையில் செய்தனா நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம் பக்கத்து நாடான இலங்கையில் முதலாக இறங்கினார்கள். நாம் அதை ஒட்டிய நாடாக இருப்பதால் அதன் பரக்கத் நம்மளுக்கும் கிடைக்கும் என்று மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இன்னும் அலிரலில்லாஹு போன்ற மேன்மக்கள் சொல்வார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்தியாவில் தான் இறங்கினார்கள் என்ற ஒரு கருத்தை ஆதம் அலிரலில்லாஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்தியா பரப்பளவில் 7ஆம் இடமும் உலக மக்கள் தொகையில் 2ஆம் இடமும், அந்த இந்தியாவில் 83% இந்துக்களும் உலகளாவிய அளவில் அதிகம் முஸ்லிம் வாழும் நாடுகளில் 2ஆம் இடம் இந்தியா என்றும் வரலாற்றில் காணப்படுகிறது. இந்தியாவின் அரசு நிர்வாகம் என்பது சட்டப்பேரவை, செயலாற்று பேரவை, சுதந்திர நிதி அமைப்பு போன்ற அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்தியாவில் விளையக்கூடிய நறுமண பொருட்கள், இஞ்சி, கிராம்பு போன்ற இந்தியாவில் விளையக்கூடிய பொருட்களை மிகவும் விரும்பக்கூடியதாக இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவில் தன் மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று ராமேஸ்வரத்தில் உள்ள ஹாபில் காபில் ஆகிய இருவருடைய அழகுஸ்தான். இதுவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம் நாட்டில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. இந்தியாவில் பல்வேறு சஹாபாக்கள், பல்வேறு இமாம்மார்கள் வருகை தந்து இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமாக பரப்பினார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பரங்கிப்பேட்டையில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இந்தியாவிற்கு வருகை தந்து இஸ்லாத்தை பரப்பியிருக்கின்றார்கள். இஸ்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 11ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்து இஸ்லாமை பிரச்சாரம் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஷா ஜிந்தா மதார் போன்ற பெரும் பெரும் வலிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றி அந்த கனவிற்கு இணங்க இஸ்லாமிய பிரச்சாரம் இந்தியாவில் மேற்கொண்டார்கள். கிபி 1197 காஜா நாயகம் ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி, தபரீசி போன்ற பெரும் பெரும் வலிமார்கள், சஹாபாக்கள் போன்ற பெரும் பெரும் மேன்மக்கள் இந்தியாவில்
அதிகமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். பஞ்சாபில் முஹம்மது என்ற ஒரு இறைநேச செல்வர் 2 லட்சம் பேரை இஸ்லாத்தில் இணைத்தார்கள். சஹாபா பெருமக்களும் வலிமார்களும் நாட்டினுடைய விடுதலைக்காக சிறை சென்றவர்களின் உயிரை பலியாக்கியவர்களும் முஸ்லிம்கள் தான் அதிகம் என்றும் ஒரு கணக்கின் அடிப்படையில் வெளிக்காட்டினார். இந்தியாவில் முகலாய பேரரசு சுமார் 700 ஆண்டுகள் முகலாய பேரரசு தைமூர் முதல் அக்பர், பகதூர் ஷா, ஷாஜகான், அவுரங்கசீப் போன்ற முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆண்டார்கள். ஷாஜகானுடைய ஆட்சி காலம் என் மக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். பட்டாடை அணைவது தடை. இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆண்களுக்கு பட்டாடை ஹராம். ஷாஜகானுடைய ஆட்சி காலம். ஷாஜகான் அவருடைய மகன் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெரும் மார்க்க அறிஞரும் வலியுமான ஒரு இடத்தில் பாடம் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அவர் தந்தை ஷாஜகான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து பட்டாடை அடைந்திருக்கிறார்கள். இதை பார்த்த மகன் தன்னுடைய உஸ்தாதிடத்தில், பட்டாடை அணியலாமா? என்னுடைய தந்தை பெரும் பெரும் உலமாக்களில் ஆலோசனை கேட்டு பட்டாடை அணிந்திருக்கிறார்களே, அணியலாமா என்று அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் உஸ்தாதிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உஸ்தாத் சொன்னார்கள், பட்டாடை அணியக்கூடாது, உன்னுடைய தந்தையிடம் போய் சொல் என்று சொன்னார்கள். உஸ்தாதுடைய சொல்லுக்கிணங்க அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தந்தையிட்ட போறாங்க. பாப்பா, பட்டாடை அணியக்கூடாது. என்னுடைய உஸ்தாத் சொன்னார்கள், பட்டாடை ஆண்களுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். யார் உஸ்தாத் என்று தந்தை தன்னுடைய மகனிடத்தில் கேட்க, இவர் என்று சொல்லிவிட்டார். பிறகு இவர் ஷாஜகான் பெரும் அரசர் அல்லவா, ஒரு படையை திரட்டி இந்த ஆளுமை நாம் கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டார். ஒரு என்ன நம்மளை பட்டாடை அணைய வேண்டாம் என்று சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகான் என்பவர் அந்த ஆளுமை கொள்வதற்கு வந்துவிட்டார். அவுரங்கசீப் அங்கிருந்து ஓடி வந்து தன் உஸ்தாதிற்கு சொன்னார்கள், என்னுடைய தந்தை படையை திரட்டி கொண்டு உங்களை கொலை செய்ய வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்ல, உடனே அந்த ஆடிமான அந்த வழி 2 ரக்காய் தொழுதார்கள். யா அல்லாஹ், இந்த அவுரங்கசீப் அவர்களுடைய ஆட்சி காலம் வரை இந்த முகலாய பேரரசு தரிபாரோடு இருக்கட்டும், இதற்கு மேல் இந்த முகலாய பேரரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடு என்று துவா செய்தார்கள். ஒரு ஆலிம் அல்லவா, அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். இதை கேட்ட ஷாஜகான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படியே தகவல் துவா செஞ்சாருன்னு சொல்லிட்டு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ அந்த தப்புன்னு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படி படையெல்லாம் நிப்பாட்டினார். படை நிப்பாட்டி வச்சிட்டார். அப்போ அவுரங்கசீப் பாப்பா கொள்ள வரல அப்படின்னு சொன்னாங்க. நேரம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலிம் சொல்லிட்டார். அன்று வைத்த முற்றுப்புள்ளிதான் முஸ்லிம்களுடைய கையினாலே இந்தியாவின் ஆட்சியார் பொறுப்பு போயிட்டது. அன்று அந்த வழி செய்த துவா இன்று வரை ஒரு முஸ்லீமும் இந்தியாவில் ஆட்சி அமைக்கின்றனர். எனவே அல்லாஹ் முஸ்லிம்கள் கைக்கு ஆட்சியை தந்து தமிழ்நாடு முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பாக ஷரீஅத்தின்படி ஷரீஅத்துக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காத அளவுக்கு நல்ல ஒரு ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்று அனைவரும் தன்னுடைய துவா செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.